ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஒரு அருமையான லன்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். லன்ச்சுக்கு மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருன்ட்டு எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். தக்காளி குழம்பும் கூடவே பீன்ஸ் முட்டை போட்ட பொரியலும், ரெண்டு காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பும் முட்டை போட்ட பீன்ஸ் பொரியலும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ராகி களிக்கும் தொட்டுக்கலாம். அதே போல் இந்த முட்டை பீன்ஸ் பொரியல் சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாமும் நல்ல காம்பினேஷன். செய்து பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 10 தக்காளி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும், மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போதே கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, அடுத்ததாக ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அடுத்ததாக வெங்காயம் வந்து ஒரு 3-4 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு, கூடவே ஒரு 10 பல் பூண்டு அம்மியில் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அடுத்தது தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இதுவே சரியாக இருக்கும். இப்போ தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் இதுள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இது 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூளுடைய ராஸ்மெல் போகணும். கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி குழம்பு மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. இதன் சுவையை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தக்காளி குழம்பு செய்திடுவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த தக்காளி குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ராகி களி, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ இது வந்து மூடி போட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். திக்காய் வரட்டும். அடுத்ததாக முட்டை பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பொதுவாக முட்டை பொரியல் மட்டும் செய்தோன்னா கடுகு சேர்க்க மாட்டோம். பீன்ஸ் சேர்த்து செய்கிறதுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, ஒரு 5 பச்சை மிளகாயை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாய் தான் காரம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்து பச்சை மிளகாய் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பொரியல் மட்டும்னா கொஞ்சம் தான் வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸை சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, நம்ம சேர்க்க போகிற முட்டைக்கும் சேர்த்து இப்பயே சால்ட்டு சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து நம்ம கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும். சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. பீன்ஸில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பீன்ஸ் வந்து சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. தண்ணி சேர்க்காமல் வேக வச்சோன்னா தான் நம்ம முட்டை போட்டு கலந்து விடும் போது சரியாக இருக்கும். இல்லைனா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் சொதன்னு ஆகிடுங்க. அதனால் சுத்தமாக தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வெந்து வரணும், அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக தக்காளி குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொதித்து நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு
அடுத்ததாக நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஸ்வீட்டுக்கு நீங்கள் வெல்லம் இல்லை சர்க்கரை பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டு புளிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் காரத்தெல்லாம். இப்போ அடுத்ததாக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இதுதாங்க, ஊறுகாய் பவுடர். இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்துட்டு ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த லெமன் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், அப்புறம் மாங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் இந்த ஊறுகாய் பவுடர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி குழம்புக்கும் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு குழம்பை கலந்து விட்டுட்டு அப்படியே நிறுத்தியாச்சு. அடுத்ததாக பீன்ஸ் முட்டை பொரியல் பீன்ஸ் வெந்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே முட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ அடுத்ததாக இந்த பீன்ஸும் வெந்திருக்கு. இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றி சேர்த்துக்க போகிறேன். முட்டை உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை சேர்த்துக்கலாம். நான் 4 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை உடனே கலந்து விட்டுக்கலாங்க. அந்த முட்டையோட அந்த பீன்ஸ் நல்லா ஒன்று சேரணும். ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடாதீங்க. அந்த முட்டை பீன்ஸோட ஒட்டி வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி விட்டு முட்டை செவர வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது அந்த கடாயில் பிடிச்சிட்டு முட்டையும் நல்லா வெந்து வரும். அந்த பீன்ஸோட ஒட்டி இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும், வீடே மணக்கும். இந்த மாதிரி திருப்பி விடும் போதே தக்காளி குழம்பாகட்டும், இந்த பீன்ஸ் முட்டை பொரியலாகட்டும், ரெண்டுமே செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனை தூக்கும். இப்போ ஒரு 80% முட்டை ரெடி ஆகிடுச்சு. இது கூட பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்துலேயே சேர்க்கும் போது அந்த முட்டையோடு சேர்ந்து கொத்தமல்லி இலைகளும் முட்டை பீன்ஸ் பொரியலோடு சேர்ந்து நல்லாயிருக்கும், கமகமன் வாசனையாக. அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். சுவையான முட்டை பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முட்டை பீன்ஸ் பொரியல் சப்பாத்தி, பூரி, தோசைன்ட்டு டிஃபன் வகைகளுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக தக்காளி குழம்பும் நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்காய் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, 2 டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை ஆறின சாப்பாட்டு கூட இந்த தக்காளி குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஆல்ன்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.